இது என்னமா வம்பா இருக்கு? ஒருத்தி நியாயமா இருந்தா, சட்டப்படி நடந்தா அந்த வீட்ல பொண்ணை எடுக்க மாட்டாங்களா? என்னமா சொல்ற நீ? நான் சொன்னது நீ கேக்கல. என்ன மீறி நீ கேஸ் குடுத்துட்டல. கேஸ் குடுத்தாச்சுல, அதோட விட்டுடு. அங்க என்ன வேணா நடந்துட்டு போகட்டும், நாம அங்க போக வேண்டாம். என்னமா சொல்ற? அது எப்படிமா நான் போகாம இருக்க முடியும்? சக்தி, அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு. பொறுமையா பேசுற மாதிரியா இவங்க பேசுறாங்க? கேஸ் அங்க 10 மணிக்கு ஹியரிங்கா. இப்ப வந்து யாருமே அங்க போகாதன்னு சொல்றாங்க. அது எப்படி போகாம இருக்க முடியும்? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நம்ம வீட்ல இருந்து யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாது. அங்க என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவ்வளவுதான். மா, என்னம்மா நீ? நான் சொன்னதுதான். என் பேச்ச மீறி நீ போறதா இருந்தா போய்க்கோ, அப்புறம் உன் இஷ்டம். அம்மா, சக்தி, அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு. சத்தம் போடாத. கஷ்டத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? வேணாண்டி, கஷ்டப்பட்டவன் நான் சொல்றேன். ஒண்ணு வேண்டாம். கோர்ட்ல நடக்கிறது நடந்துட்டு போகட்டும், நமக்கு அது வேண்டாம். அம்மா, அம்மா, அசோக் அண்ணன் போன் பண்றாரு. அக்கா, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அண்ணே. சக்தி, இன்னும் கிளம்பலையா நீ? டைம் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்கண்ணா, அம்மா கிளம்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. யாருமே கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்கண்ணா. என்னம்மா இப்படி சொல்ற? சரி, நீ அம்மா கிட்ட கூட நான் பேசுறேன். இந்தா. அம்மா, என்னாச்சு? ஆமாப்பா, அங்க நீ என்ன வேணா சொல்லிக்கோ. புஷ்பாவுக்கு தண்டனை கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, அந்த பக்கம் நானும் என் பொண்ணுங்களும் வரமாட்டோம். இத பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லவே முடியாதுமா. கோர்ட்டுக்கு நீங்க வந்தே ஆகணும். நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, போய் சொல்லு. என்ன சக்தி இது? நேத்தி அம்மா கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொன்னல, சொல்லலையா? சொல்லிட்டேனா? அப்பெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லல, அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்ப கிளம்பும் போது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் என்னடா பண்றது இப்போ? சரி சக்தி, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. அம்மா கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். நீ கூட்டு வந்துரு. அம்மா கிளம்புமா. அம்மா, சொன்னா கேளு. வெற்றி வந்திருக்காரு. வெற்றி, அம்மா கோர்ட்டுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஏய், என்ன சொல்ற? நீங்க வேணா பேசி பாருங்க வெற்றி. அம்மா, ஏமா ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க? தம்பி, அந்த குடும்பம் எப்படி வேணா போகட்டும், என் பொண்ணுங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். எப்ப பார்த்தாலும் பகனா என் பொண்ணுங்க வாழ்க்கை என்ன பாக்குறது? இங்கதாம்மா நீங்க தப்பு பண்றீங்க. இதேதானக்கா நானும் சொன்னேன். முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. அக்கா, கோர்ட்டுக்கு தானக்கா போறீங்க?
நானும் வரேன்க்கா. வேண்டாம் சண்முகம், நீ வீட்லயே இரு. நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஆமாடா, நீ எதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம்? இல்லை, எனக்கு மம்மியும் டேடியும் பார்க்கணும் போல இருக்கு. சரி வா. சண்முகம் உள்ள போ, உள்ள போடா. வாங்கம்மா. நல்ல வேளை சக்தி, அம்மாவை கூப்பிட்டு வந்துட்ட, இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும். அம்மா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? யாரும் என்ன எதுவும் கேட்காதீங்க. இங்க வந்து நிக்கவே எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. யாராச்சும் பார்த்து என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என் புருஷன் என்னையே கொல்ல பார்த்தாரு, அவரை ஜெயில தள்ள வந்திருக்கோன்னு சொல்லவா? அம்மா, உனக்கு ஏமா இவ்ளோ கோபம் வருது? நாம என்ன இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்கோம்? நமக்கு நியாயம் கேட்டுதானமா வந்திருக்கோம். இது என் பொண்ணுங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையை கெடுத்துருவோமோன்னு பயமா இருக்கு. அம்மா சக்தி, நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல? நீ கோர்ட் வரைக்கும் வந்துட்டல, நீ என்ன நினைச்சியோ அதை சாதிச்சிட்டல, சந்தோஷம் தானே? அதோட விட்டுடு. சக்தி, அம்மா தான் கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியுது இல்ல? திரும்ப ஏன் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? எங்கம்மா போற? கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறாங்க. சரி விடுங்க. என்ன, இவ உன் பக்கத்துல இருந்தா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டீங்களா? நாங்க ஜெயிலுக்கு போறத பாக்கணும், அதானே? ஏய், நடிக்காதடி. நீ பாத்துக்கிட்டே இரு, நான் கண்டிப்பா வெளியில வருவேன். வெளியில வருவேன்டி. ஐயோ, அக்கா சக்தி கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப போய் ரங்கநாயகி அம்மா வராதுன்னு அக்கா கிட்ட சொன்னா தப்பாயிடுமே. பாவம் அக்கா, எப்படிதான் தாங்கிக்க போதோ. ஹேய், அது எப்படி நீ வெளியில வருவ? அப்புறம் வரை கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா, அத மீறி நீ வெளியில வந்துருவியா? ஹேய், வக்கீல் சார் உனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையா? இதெல்லாம் உன்கிட்ட இந்நேரம் சொல்லிருக்கணுமே. பாவம், சொல்றதுக்கு பயந்துட்டாரோ என்னவோ. அவர் எப்படி சக்தி சொல்லுவாரு? அப்புறம் அவருக்கு கிடைக்கிற துட்டெல்லாம் கிடைக்காம போயிடும்ல. வெற்றி, நீ உன்னை கவனிச்சியா? நம்பர் 2 ஊரே சொல்லுச்சுடா. ஆனா புஷ்பா, நான் நம்பர் 1 ஆகியே தீருவேன்னு சொன்னா. இப்ப ஆயிட்டான்ல. ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட், அப்புறம் ஜெயில் தான், களிதான். கலக்கிற புஷ்பா. ஏய், நக்கலா? ரொம்ப சிரிக்காதே. நான் நிச்சயம் வெளியில வருவேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு உதவறதுக்கு யாருமே இல்லைன்னு. எனக்கு உதவறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருடி. இனிமே ஒரே ஒருத்தரால மட்டும்தான் வெளியில கொண்டு வர முடியும். யாருக்கா அது? ரங்கநாயகி. இப்போதைக்கு என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரங்கநாயகி தாண்டா. அக்கா நம்மள இவ்ளோ நம்புதே. அக்காவை எப்படிதான் சமாளிக்க போறனோ. புஷ்பா, கடவுள் கடவுள்னு சொல்லாத. ஏன்னா கடவுள் இருக்கிறது உண்மைன்னா உன்னால வெளியே வரவே முடியாது. பார்க்க தானே போற என்ன நடக்க போகுதுன்னு. வரண்டி, வெளியில வருவேன். வெளிய வந்து உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். கேடி, உன் புருஷனை உள்ள வச்சுட்டு
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெக்கமே இல்லாம மிடிக்கிட்டு வந்து நிக்கிற. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? புஷ்பா, எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன மேடம், இவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கூட்டிட்டு போங்க. ஏம்மா உனக்கு வாமா. ஒரு நிமிஷம் இருங்க சார். மீனாட்சி, நீ நினைச்சது நடந்துருச்சுல, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஓ, என்னை பார்க்க கூட உனக்கு அருவருப்பா இருக்குல்ல? ஏய், இதுக்கெல்லாம் சேர்த்து உங்க அத்தனை பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன். யோ, செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு. உனக்கு இவ்வளோ வாய் சவடால் தேவையா? ஏய், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உன்னை எவ்வளவோ நம்புனேன்டா, ஆனா நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேடா. நடந்தது எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன். நான் வெளியில வரும்போது தான்டா உங்க எல்லாத்துக்கும் புரியும் இந்த நீதிமணி யாருன்னு. கட்டின பொண்டாட்டியவே நீங்க கொலை பண்ண பாத்திருக்கீங்க. அதுக்குதான் இந்த விலங்கு. இதுல ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருவேங்கிற கனவு வேற. ஏய், என் மேலையும் என் பொண்டாட்டி மேலையும் பொய் கேஸ் கொடுத்துட்டு பெரிய நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? நீ வேணா பாரு, நிச்சயம் நான் வெளியில வருவேன். வெளியில வந்துட்டு முத வேலை நான் என்ன பண்ண போறேன்னு நினைக்கிற நீ? பொய் கேஸ் கொடுத்தல, நான் கொலை பண்ண பார்த்தேன்னு. அதை நிஜமாக்குறேன்டி. முதல்ல உன்னைய கொலை பண்றேன்டி. யோ, என்னையா கோர்ட் வாசல் வந்து கொலைகள்னு சொல்லிட்டு இருக்க? இப்பதானே அரெஸ்ட் ஆயிருக்க, என்ன வாழ்நாள் ஃபுல்லா ஜெயிலே இருக்கணுமா? ஏய் சக்தி, என் வாழ்க்கையில மறக்க முடியாத அவமானத்தை உண்டு பண்ணிட்ட நீ. உன்னைய சும்மா விட மாட்டேன். அம்மா, நீங்க உள்ள வாங்கம்மா. யோ, வாயா உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏய் சங்கிலி, இங்க வாடா. என்னடா அப்படி பாக்குற? அக்காவையும் மாமாவையும் இப்படி பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறியா? அக்கா கிட்ட எப்படி சொல்றது ரங்கநாயகி அம்மா வரமாட்டாங்கன்ற விஷயத்த? ஏய் மாப்பிள்ள, எதுக்கும் பயப்படாத. உங்க அக்கா சொன்னபடி செஞ்சுட்டேல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. ஏய், புஷ்பா ஒரு திட்டம் போட்டா அது நல்லபடியா நடக்கும். சரி சங்கிலி, ரங்கநாயகி அம்மா எத்தனை மணிக்கு வருவாங்க? என்னடா இப்படி பாக்குற? நீ ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசிட்டல? அக்கா, கால்ல விழுந்து கேட்டேன்க்கா. அது போதும்டா, அது போதும். ஏங்க, நான் சொன்னல, என் தம்பி நமக்காக ரங்கநாயகி காலையே விழுந்திருக்காங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சங்கிலி, நீ பண்ண இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்டா. இத்தனை நாள் நான் உனக்கு ஆக்கி போட்டு வளர்த்ததுக்கு நன்றினா என்னன்னு நீ காட்டிட்டடா. ஆமா புஷ்பா, மாப்பிள்ளைனா சும்மாவா? அக்கா, ஒரு நிமிஷம். இத பாரு சங்கிலி, எதுவா இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ கவலையே படாத. அதுலதான்க்கா ஒரு சிக்கலே. ஏ, என்னாச்சு? அக்கா, அது நான் ரங்கநாயகி அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன், காலில் ஒரு தடவைக்கு 2 தடவை உழுந்து கூட பார்த்துட்டேன். ஆனா என்ன சொல்லு? ரங்கநாயகி அம்மா உதவி பண்றேன்னு சொல்லவே இல்லக்கா. இந்த ஒரு
உதவியே பண்ணுங்கம்மா, உங்க காலில் கூட விழுவுறேன். நான் எவ்வளோ கெஞ்சினேங்க்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்கக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வர்றது ரொம்ப கஷ்டம்க்கா. எதுக்கு உனக்கு நம்பிக்கை தரணும், அவங்க வரமாட்டாங்கக்கா. நீ வீணா நம்பிக்கைலாம் வளர்த்துக்காத, அதுக்கு தான் இப்பவே சொல்றேன். புரிவு இருக்கா? உன்கிட்ட நான் என்ன சொல்லி அமிச்சேன்? எப்படியாவது ரங்கநாயகி அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொன்னல, இப்ப வந்து வரமாட்டாங்கன்னு சொல்ற. டேய் சங்கிலி, அவங்கள விட்டா நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னு உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னல. நான் என்னக்கா பண்றது, என்னால முடியலக்கா. என்னடா இப்ப வந்து முடியலன்னு சொல்ற? சங்கிலி, அப்போ ஏன் நிலைமை உங்க மாமா நிலைமை? இப்பதான் சொன்னேன், சக்தி கிட்ட தெனவட்டான். ரங்கநாயகி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில தானடா அவகிட்ட சவால் விட்டேன். இப்ப என்னடானா நீ அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்ற. அப்போ காலம் முழுக்க நானும் இருந்தாலும் புளிய கிடக்க வேண்டியதானா? உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. அப்போ சக்தி ஜெயிச்சுட்டா, அந்த மீனாட்சி ஜெயிச்சுட்டா, அப்படித்தானே? அந்த மொத்த குடும்பமும் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதானே? இப்படி எல்லாம் பேசாதக்கா. நீ பேசுறத கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. பேசாத. அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, மொத்தமா தோக்க போறோம். எனக்கும் இந்த ஆளுக்கும் தூக்கு தண்டனையா? சொல்றா. ஏமா நேரமாச்சு, எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்ப? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சங்கிலி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. நான் கழுத்து அறுக்கலக்கா, அந்த அம்மா வரலன்னா நான் என்னக்கா பண்றது? ஏமா நட போ, போன்னு சொல்றேன்ல, போ. பயா சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். புஷ்பா, 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 புஷ்பா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. எஸ், ப்ரொசீட். மை லார்ட், இது ரொம்பவே வெளிப்படையான கேஸ். மீனாட்சி அம்மாக்கு அடியாள செட் பண்ணி விஷம் கொடுத்து கொல்ல பார்த்திருக்காங்க. மீனாட்சி அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி வெத்து பத்திரத்துல கை நாட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தெளிவான ஆதாரம் இருக்கு. கொலை பண்ண பார்த்ததுல ஒருத்தனே அப்ரூவரா மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கான். இது ரொம்ப ஈஸியான ஓபன் அண்ட் ஷட் கேஸ் தான். இதோ நிக்கிற புஷ்பாவும் நீதிமணியும் தான் அத்தனையும் பண்ண சொன்னதுன்னு அப்ரூவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். இந்த கேஸோட மோட்டிவ் என்னன்னு சொல்லுங்க. மை லார்ட், அக்யூஸ் நம்பர் 1 புஷ்பா, அக்யூஸ் நம்பர் 2 நீதிமணி. நீதிமணிக்கு இவங்க ரெண்டாவது சம்சாரம். ஊரெல்லாம் இவங்களை நம்பர் 2ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்த தாழ்வு மனப்பான்மை தான் இவங்க மனசுல ஒரு பெரிய வெறுப்பா மாறி இருக்கு. அதோட சேர்த்து மீனாட்சி அம்மாவோட சொத்தை அபகரிக்கணுங்கிறது இவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாட்சி அம்மாவை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. கேஸ் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டதால இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை தரணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். என்னம்மா, இவர் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இல்லங்கய்யா, நாங்க நிரபராதி. இது பொய் கேஸ். ஆமாங்கய்யா, நாங்க எந்த கொலையும் பண்ணலையா, யாரையும் பண்ணவும் சொல்லலையா. ஆனா அப்புறம் நீங்க தான் கொலை பண்ண சொன்னதா?
போலீஸ் தரப்புல தெளிவா சொல்றாங்களே. மைலா, இவங்க விஷம் வச்சு கொல்ல பார்த்த மீனாட்சிய விசாரிக்க பெர்மிஷன் தரணும். பர்மிஷன் கிராண்டட். மீனாட்சி 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 போமா. வணக்கங்க ஐயா.